சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது காணலாம். அந்த அசஸ்மெண்ட் ஆய்வும் தேவையில்லைன்னு அவசர சட்டம் சொல்லுது. அடுத்து என்ன நோக்கத்துக்காக நிலம் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல அரசாங்கம், அதில் என்ன சொல்றாங்க, ஒரு தனியார் பள்ளிகள் துவங்க வேண்டும் என்றால் அரசாங்கம் நிலத்தை எடுத்து கொடுக்கலாம். அரசு தனியார் கூட்டு திட்டங்கள், இது ரொம்ப மோசமானது. அப்ப தனியாருக்கு தொழிற்சாலை துவங்குவதற்கோ பள்ளிக்கூடம் துவங்குவதற்கோ அரசு நிலம் எடுத்து கொடுக்கலாம்னா அது ரொம்ப மோசமான விஷயம். இன்னும் ஒரு மோசமான என்ன சரத்து இருக்குன்னா, பழைய சட்டத்தில் என்ன இருந்தது, விவசாயிகள் நிலத்தை எடுத்து அந்த நிலத்தை 5 ஆண்டுகள் அரசு பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நிலங்களை மீண்டும் விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு சரத்து இருந்தது. இப்ப அந்த சரத்து எடுத்துட்டாங்க. எடுத்த நிலங்கள் 5 ஆண்டுகள் வரை பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அந்த நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டான்னு. ஆகவே 1894 வெள்ளைக்காரன் கொண்டு வந்த அந்த நில ஆதிய சட்டத்தை, அது ரொம்ப மோசமான அம்சங்கள் இருந்தது. 2013 அந்த சட்டத்தை முழுசா நாங்கள் ஏற்றுக்கலனாலும் சில பாதுகாப்பு என்பது 2013 கொண்டு வந்த சட்டத்தில் இருந்தது. அதை அனைத்தையும் எடுத்து அவசரமாக இந்த அவசர சட்டம் கொண்டு வந்திருப்பது ஒரு கடுமையான பாதிப்பு உருவாக்கும். கவனத்தை கொண்டு வர வரும்போது இந்தியா முழுவதும் பல லட்சம் ஏக்கர் கடந்த காலத்தில் பிஜேபி ஆட்சி காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்காக எடுத்தாங்க. பல லட்சம் ஏக்கர் எடுத்தாங்க. ஸ்ரீபெரும்புதூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் தான். அப்படி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கி பன்னாட்டு உள்நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் அங்க தொழிற்சாலை துவங்கி இதுவரையில் நான் சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா 1,76,000 கோடி ரூபாய் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மத்திய அரசு மாநில அரசு வரி சலுகை கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன தெரியல, எது எடுத்தாலும் 1,76,000 கோடி வருது. அதுக்கு நாம் பொறுப்பில் நினைச்சுங்க. அது சிஏஜி என்ன சொல்றாரு, 1,76,000 கோடி டாக்ஸ் கன்செஷன் கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்திருந்தோம். சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது அதனுடைய நோக்கம் நிறைவேறல, அது தோல்வின்னு சொல்றாரு. உண்மையிலேயே நம்ம ஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், நோக்கியா வந்தது, ஃபாஸ்கான் வந்தது, 7-8 கம்பெனிகள் சேர்ந்து வந்தது, 25,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. 7-8 வருஷம் அந்த தொழிற்சாலை நடந்தது. கோடியா கொள்ளையடிச்சாங்க. இப்ப போயிட்டாங்க, நோக்கியா போயிட்டான், பாஸ்கான் மூட போற மிரட்டிட்டு இருக்கிறான். ஆகவே இப்படி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பன்னாட்டு உள்நாட்டு கம்பெனிகளுக்கு நிலத்தை எடுத்து கொடுப்பதற்காக விவசாயிகளை பாதிக்கக்கூடிய மோசமான அந்த நில ஆர்ஜினை செய்யும் அவசர சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் கண்டிக்கிறோம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது, நேற்றைய முன்தினம் நேஷனல் ஹெல்த் பாலிசி, தேசிய சுகாதார கொள்கை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, கல்வி எப்படி அடிப்படை உரிமையோ சுகாதார வசதியும் ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு அந்த நேஷனல் ஹெல்த் பாலிசியில் அறிவிச்சிருக்கிறாங்க. அது அறிவிப்பை பொறுத்தவரை நல்லதுதான். ஆனா அதை அமலாக்கிறதுக்கான ஏற்பாடு ஏதாவது இருக்கா? கடந்த டிசம்பர் மாதம் இதே மத்திய அரசாங்கம் 2 நாளைக்கு முன்னாடி சுகாதாரத்தை ஒரு ஜீவாதார உரிமையாக, அடிப்படை உரிமையாக அறிவிச்சிட்டாங்க நேஷனல் ஹெல்த் பாலிசியில். அப்படின்னு அர்த்தம், இந்த ஹெல்த் பாலிசி அமலாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யணும். ஆனா டிசம்பர்ல அதே மத்திய அரசாங்கம் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கிய அந்த நிதியில 20% குறைச்சிட்டாங்க. நாங்கள் கோருவது, நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒரு 3% சுகாதாரத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் சொல்றோம். ஜிடிபியில் இப்போ 1.2% தான் ஒதுக்குறாங்க. அதுலயே இப்ப மோடி அரசாங்கம் 20% அந்த ஹெல்த் அலோகேஷன் இருக்குல்ல, அதை டிசம்பர் மாசத்துக்கு குறைச்சிட்டாங்க. ஒதுக்கீடு செஞ்ச நிதியை 20% குறைச்சிட்டு அப்புறம் நேஷனல் ஹெல்த் பாலிசியில நீங்க அது ஃபண்டமெண்டல் ரைட்னா எப்படி கொண்டு வர்றது? அடுத்து அந்த ஹெல்த் பாலிசியை கவனிக்க வேண்டியது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மத்திய அரசு அவசர சட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்பது, இந்தியாவில் மெடிக்கல் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அந்த துறையில் 100% அந்நிய மூலதனம் வரலாம். ஏற்கனவே மோடி அரசு பொறுப்பேற்ற 3 நாளைக்குள்ளாக, ஏற்கனவே 3 நாளைக்குள்ள
ஒரு 108 உயிர்காக்க மருந்துகளுடைய விலை கட்டுப்பாட்டை நீக்கினாங்க. உயிர்காக்க மருந்துகள் விலை கட்டுப்பாட்டை நீக்காச்சு, அரசு விலையை தீர்மானிக்காது. இந்தியாவில் இருக்கிற 5 மிகப்பெரிய மருந்து உற்பத்தி கம்பெனியில 3 வந்து பன்னாட்டு கம்பெனி. சுகாதாரத்துக்கு ஒதுக்கிய நிதி 20% குறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வந்து ஹெல்த்தை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேடிக்கையா ஒரு ஏமாற்றக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசாங்கம் போயிட்டு இருக்காகவே மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார கொள்கை என்பது மோசமான அம்சம். அடுத்தது தொடர்ச்சியாக எல்லா விஷயத்துக்கு போக விரும்பல, உங்களுக்கு தெரியாதல இந்த ஆண்டு 2015 இருந்து மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது.